सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும், வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும். உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான், வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே. எங்கள் ஆட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே. மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே. எங்கள் ஆட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே. கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே, இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. बुलबुलिए बुले बुलबुले ले बुलबुलिए बुले बुलबुले ले बुलबुलिए बुले बुलबुले ले बुलबुलिए बुले बुलबुले ले உலகம் உன்னை கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடி
முடியும் வரை முட்டி மோதி பாரு ஒரு பொழுதும் மனம் உடைஞ்சிடாதே அல்லவ யாரு கெட்டவ யாரு உத்தமன் இங்கே உலகத்தில் யாரு நீ கூறு போனது போச்சு ஆனது ஆச்சு போனது போச்சுது ஆனது ஆச்சுது போடு போடு தூக்கி போடு புல்லியே புல்லே புல்லு புல்லே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லே உலகம் உன்னை கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரு ஒரு பொழுதும் மனம் உடைந்திடாதே நக்கு நக்கு டங்கு நக்கு 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 டங்கு நக்கு நக்கு டங்கு நக்கு 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 டங்கு நக்கு நக்கு டங்கு நக்கு 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 டங்கு நக்கு நக்கு டங்கு நக்கு 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 போடு போடு தூக்கி போடு புல்லியே புல்லே புல்லு புல்லே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லே உலகம் உன்னை கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரு ஒரு பொழுதும் மனம் உடைந்திடாதே போடு போடு தூக்கி போடு புல்லியே புல்லே புல்லு புல்லே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லே உலகம் உன்னை கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரு ஒரு பொழுதும் மனம் உடைஞ்சிடாதே அல்லவ யாரு கெட்டவ யாரு உத்தமன் இங்கே உலகத்தில் யாரு நீ கூறு போனது போச்சு ஆனது ஆச்சு போனது போச்சுது ஆனது ஆச்சுது போடு போடு தூக்கி போடு புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லே 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 உலகம் உன்னை கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரு ஒரு பொழுதும் மனம் உடைந்திடாதே நக்கு நக்கு டங்கு நக்கு 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 டங்கு நக்கு நக்கு டங்கு நக்கு 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 டங்கு நக்கு நக்கு டங்கு நக்கு 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 டங்கு நக்கு நக்கு டங்கு நக்கு 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 என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே பின்னாலே
தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு. நல்லதை நினைத்தே போராடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே. கலங்காதே மதிமயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆஹா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒரு
ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கிறோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே மாதுளம் சிவந்த விழியே. ஆணிப்பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி, அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி. யார் தருவார் இந்த அரியாசனம்? யார் தருவார் இந்த அரியாசனம்? புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். யார் தருவார் இந்த அரியாசனம்? புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம்? பேர் தரும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேரு பெறும் இடத்தில் இல்லாதவன். பேர் தரும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேரு பெறும் இடத்தில் இல்லாதவன். சேரும் சபையறிந்து செல்லாதவன், சேரும் சபையறிந்து செல்லாதவன். அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன். தனக்கு யார் தருவார் இந்த அரியாசனம்? புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா? உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா? கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா? உன்
காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா? சிறுத்த உன் இடையாட இசை வேண்டுமா? சிறுத்த உன் இடையாட இசை வேண்டுமா? உன் சிங்கார கைக்கு அபிநயம் வேண்டுமா? மாணிக்க வீணையே, மரகத பதுமையே, வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே, மாதுளம் சிவந்த விழியே, ஆணிப்பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி, அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி, யார் தருவார் இந்த அரியாசனம்? யார் தருவார் இந்த அரியாசனம்? புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். யார் தருவார் இந்த அரியாசனம்? புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். அம்மா, யார் தருவார் இந்த அரியாசனம்? கல்லாதவன், உயர்ந்த பேரு பெரும் இடத்தில் இல்லாதவன், பேர் தரும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேரு பெரும் இடத்தில் இல்லாதவன், சேரும் சபையறிந்து செல்லாதவன், சேரும் சபையறிந்து செல்லாதவன், அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன், தனக்கு யார் தருவார் இந்த அரியாசனம்? புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா? உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா? கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா? உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா? சிறுத்த உன் இடையாட இசை வேண்டுமா? சிறுத்த உன் இடையாட இசை வேண்டுமா? உன் சிங்கார கைக்கு அபிநயம் வேண்டுமா? ஜூனியர் ஜூனியர் ஜூனியர், இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? இளகிய பெண்மை இருவர் கை பொம்மை, ஏன் இன்னும் நீயும் ஏங்குகின்றாய்? இளகிய பெண்மை இருவர் கை பொம்மை, ஏன் இன்னும் நீயும் ஏங்குகின்றாய்? கரையினில் ஆடும் நாணலே நீ, கரையினில் ஆடும் நாணலே நீ, நதியிடம் சொந்தம் தேடுகின்றாய். சிற்பம் ஒன்று சிரிக்க கண்டு ரப்பர் பொம்மை ஏக்கம் கொண்டு காதல் கீதல் செய்யக்கூடாதோ?
வயசும் கொஞ்சம் பொம்மைக்கென்ன மனசா பஞ்சம் ஒட்டி பார்த்தால் ஒன்றாய் சேராதோ ஜூனியர் 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 இருமனம் கொண்டு திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் கடற்கரை தாகம் இதுதான் உந்தன் காதலடா அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா கடற்கரை தாகம் இதுதான் உந்தன் காதலடா அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா வயலுக்கு தேவை மேகம் என்பாய் அவளது தேவை அறிவாயோ வயலுக்கு தேவை மேகம் என்பாய் அவளது தேவை அறிவாயோ நீரை கண்டு தாகம் கொண்டு பாவம் ஜீவம் பார்க்க கூடாது No, it's bad. பாவப்பட்ட ஜென்மம் ஒன்று ஊமை கேள்வி கேட்கும் போது ஆசை மோசம் செய்யக்கூடாது Junior 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 ஜூனியர் இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய் மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய் Love has no season or even reason. Shut up. சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய் மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய் உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றாய் உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றாய் அடைஞ்சவனுக்கு ஐப்பசி மாசம் ஏமாந்தாலும் ஏப்ரல் மாசம் அடியேன் முடிவை சொல்லக்கூடாதோ It's highly idiotic. Too fast, only romantic. கொஞ்சம் பொம்மை பாடுது பாட்டு குழம்பிய நெஞ்சம் சிரிக்குது கேட்டு முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்
கண்டேன் நன்மையில் தீமை நிறைவது கண்டேன் உண்மையில் பொய்யும் உறைவது கண்டேன் நன்மையில் தீமை நிறைவது கண்டேன் உள்ளத்தில் ஏதோ மலர்வதை கண்டேன் உறவின் மேன்மை பிரிவினில் கண்டேன் இதுதான் உலகமா இதுதான் வாழ்க்கையா இதுவரை என் வாழ்வு காணாற்ற வெள்ளமா இதுதான் உலகமா Fear management is a very important dimension in life. There's a beautiful story I read. Mullah Nasruddin, a Sufi character, was driving his car and his friend observed that every time there was a honking of a lorry, Mullah is to literally shiver. At the end of this journey, his friend asked, Mullah, why is that only the honking of a lorry you seem to shiver, not the honking of any other vehicle? He said, my wife has been eloped by a lorry driver. Since my wife has been eloped by a lorry driver, every time there's a honking of a vehicle, I'm scared the lorry driver will return the wife back to me. Friends, you see this, lot of people's life is lived out of fear. Bishas mataf pavate bisho deti surya. It is said in the Veda that everybody's life seems to be running out of fear, fear, fear. So life can be fear-oriented living or life can be love-oriented living. And the greatest gift you can give to yourself, if you can transform your life from fear-oriented living to love-oriented living, this transformation will make your life very juicy, very happy, very alive. If you closely observe, even people pray and their prayers are also out of fear. And hence this expression, you have to be God-fearing. God is not something to be feared, God is something to be loved. And therefore, even our prayers are also born out of fear. And if your prayers are born out of fear, then you will find unconsciously you become manipulative in your very prayer itself. I always feel people are so unconscious, but because of unconsciousness, they are not aware of the fact that they are so manipulative that they themselves are not aware that they are manipulative. The height of manipulation is you yourself are not aware you are manipulative. And when you live out of fear, even your prayer is out of fear, there is a subtle unconscious manipulation which happens. There was a person who wanted to cross the river and he had put all his money to build a beautiful palace, and therefore the final completion of his palace, he wanted to inaugurate the beautiful palace that he had built. And as he was crossing the river, suddenly there was a storm and the boat was about to be sunk. Suddenly this man turned to be very religious. He kneeled down and prayed, "Oh Lord, please save me, please save me. And if you save me, I promise you, I will sell the palace and offer it to the poor. At least I'll have the opportunity of seeing the palace that I have constructed." He kneeled down and turned to be very religious. And suddenly, like a miracle, the Lord heard his prayer and the storm subsided. The boat was no more
threatened to be sunk. And suddenly this man realized, I think I was too fast in making a deal with the Lord. Maybe I was too fast. And as this soliloquy was going on in his mind, again the storm became turbulent. The boat was about to be sunk. And so again this man kneeled down and said, Oh Lord, I was only joking with you. Can't you take the joke lightly? I promise you, when I see the palace, I will sell the palace and offer it to the poor. Again the storm subsided. And now he knew that I better sell the palace and offer it to the poor. He came to the other side of the shore. He saw the beautiful palace, and his manipulative mind created a device. He bought a cat, tied the cat to the palace, and started announcing to people. He says, anybody who buys the palace, you can buy it for only 100 rupees. But whoever buys the palace must buy the cat, and the cat is 5 million rupees. He went on making this announcement. One of them bought the palace, gave 100 rupees, bought the cat, which is 5 million, and then an interesting thing happened. He went to the temple, said, Oh Lord, I'll keep up my word. Now, I said the proceed of the palace, I'm giving it to the poor. The proceed of the palace is only 100 rupees, so you take it. The cat is my cat, and he takes the 5 million and goes away. We are so manipulative that we ourselves are not aware we are manipulative. So if your life is lived out of fear, even our prayers become highly manipulative. And therefore, the greatest gift that we owe ourselves is transform fear-oriented living to love-oriented living. And if that happens, you find your life becomes extremely powerful, or else your life is lived out of fear. And when your life is lived out of fear, there's no strength in life, there's no power in life, and therefore fear has to be transformed. Goodness should come from strength and not from weakness. I find a lot of people are good, but their goodness is not coming from strength. They are good because they have no courage to be bad. When you have no courage to be bad and then you are good, your goodness is not coming from strength. And if goodness comes from strength, then you will find life is very, very powerful. And your goodness cannot come from strength because there is always an undercurrent fear. And this fear literally starts eating people's life. To handle fear from a yogic approach, from a wise approach, is a very important education that we have to expose ourselves. People always come and say, Swamiji, how to handle fear? First I tell them, you know what is the meaning of the word fear, or what is the spelling of the word fear? F-E-A-R. Most of people's fear are fantasized experience appearing real. You know, in my workshop called Life Program, which is a 3 days workshop, I work on using spirituality for self-development. I always make people come there and say, how many of you are scared of public speaking? And there will be always a group of people who are scared. I make people come up there, stand on the stage, and just tell them, just look at the audience. And if possible, say a few words. And you will find people literally shivering. Just looking at the audience, people are scared. Their legs start jittering, hands start shaking there, just looking at the audience. Then I tell people, study has shown there are 3 to 4 great fears. And you have to be aware of these 3 to 4 fears and handle it wisely. One of the greatest fears, according to research, has been the fear of public speaking. Second is the fear of death. Third is the fear of insecurity. Fourth is the fear of rejection. And of all the fears, the fear of public speaking, people are afraid more than the fear of death. Now, what is so difficult of public speaking? So I make people stand and say, what is that you are really afraid of? And you will find they don't know what they are afraid of. They say, Swamiji, I have never spoken in the public, and therefore I'm scared. I say, if you have never been in front of the public, now you are in the front of public. So feel happy about it. But then they are scared. And then we explore into this fear.
And I tell them, see, your fear is simply a fantasized experience appearing real. You're just fantasizing it there and you're scared about it. So to handle fear, especially when there's a fear of public speaking, I give them the 3 E's technique. I say, first, experience your fear. Second, enjoy it. Third, explore into it. So therefore, in these encountering sessions in my live program, I make people stand and then their legs start shivering, shaking. I ask them, now experience your fear. What is the experience of your nervousness? I ask this question. They say, I'm just nervous. I said, what is the experience of your nervousness? And so often I find people can't articulate the experience. They are more busy giving an explanation why they are afraid rather than the experience of their nervousness. And invariably, now I make them realize your experience of nervousness is what? He says, my legs are shaking, my hand is shaking. And then I tell them, can you experience the experience of your nervousness? Listen carefully, friends. Can you experience the experience of your nervousness? Now, this may appear to be a simple statement, but it's so difficult for people to experience. We don't experience an experience. We are too busy interpreting an experience. We are too busy judging an experience. We are too busy evaluating an experience. I tell them, drop all that, just experience innocently your nervousness. Your legs are shaking means what? Your legs are shaking. A lot of people go to the disco to make it shake, and without a disco, your legs are shaking. Beautiful. Just experience it, I said. We don't experience an experience. Isn't it, friends? Doesn't it happen so often? You go to a doctor, now he brings an injection, you turn your head this side, and he touches you and you scream. And the doctor said, I've only put alcohol strip itself. I've not even injected. Now the anticipation of pain is sometimes more painful than pain itself. So we are not with an experience, we are more with an explanation of an experience. Now this is a very important principle. In Taoism, it is called Ta Tata. Ta Tata means, can you experience the suchness of what is? In yoga, we call it Satta. Can you experience the Satta means the isness of what is? And if you can learn to practice this, it is so beautiful. You're eating your food, can you experience the experience of eating? You're taking a bath, can you experience the experience of taking a bath? But what happens to us? You're eating your food, you're thinking of the bath. When you're taking the bath, you think of your boss. When you meet your boss, you think of your wife. When you meet your wife, you think of your boss' wife. And thus, you don't experience an experience. You're always lost somewhere. So, if you can learn to practice this, and it will help you very much in fear management, whatever you are doing, experience the experience. You're listening to me? Experience the experience. You're seated on the chair, experience the experience. You're walking, experience. So I make my students stand, and when their legs are shaking, I just tell them, experience the experience of your leg shaking. And when they start experiencing the experience and not judging, evaluating, then you will find the experience is such an innocent, beautiful experience. So first, experience. Second, can you simply enjoy the experience? Because unconsciously they are not enjoying the experience. So experience. Second, I said, learn to enjoy. Their legs are shaking. I said, enjoy your leg shaking. It's so beautiful. Means your nervous system is very alive. Your hands are shaking. Good. Enjoy it. Learn to go on enjoying whatever you are doing. Then you will find the whole quality of experience is different. So they're standing on the stage. First, I make them experience. After some time, I ask them, how do you feel? Now your tension would have reduced. Then I bring in the dimension, can you enjoy? And say, beautiful, your legs are shaking. Beautiful, my hands are shaking. When the moment you learn to enjoy it, fear reduces. You have a different strength of handling it. Lastly, I say, can we explore this fear of public speaking? And when you explore, people give lot of explanation. Swamiji, I have never spoken in the public. This is the first time in the public, therefore I'm scared. I tell them, the first time you get married, you're not scared.
First time you go to Switzerland, you're not scared. So what is the genesis of this fear? Can you explore? And when you slowly explore, we find the genesis of fear is this. We are caught up in the structure called looking good. There are three important structures. There is looking good, feeling good, and being good. You're standing in front of the people. Now you are scared. The genesis of fear is you're looking good. Not physically, but psychologically you want to look good. Psychologically, what are people talking about me? They may criticize me. They may say I'm not a good speaker. They may say I'm such an idiot. Now, their speaking starts breaking a certain image that you want in their eyes. And the image that you want is you want people to look at you as you want them to say he's a good person. You're caught up in this game called looking good. Not looking good physically, but psychologically looking good. We have an image about ourselves, and we want our image to be endorsed and respected by the other person. And if somebody does not endorse your image gets stabbed. This is a big psychological sickness that we are caught up in this game called looking good. Looking good is different from being good. Your whole genesis of fear, what will people talk about you? And if they talk negative, your image gets stabbed. So therefore, you're caught up in this image game. Now, you have to learn to develop another value system. Learn first to have the value of being good. Based on being good, learn to feel good. And lastly, give this priority of looking good. But at present, people's priorities are confused. They want first the looking good and last the being good. So I help people to reorganize their priorities. The most important priority is being good, based on being good, feeling good, and lastly looking good. And when you have this, you find many of our fears, especially the fear of public speaking, will just drop away. There was one student of mine who did my workshop in Chennai, and she came to me and said, Swamiji, I'm very unhappy. She was a young girl, hardly about 21, 22 years. She became a widow at the age of 18 years. And she was feeling very lonely. And I asked her, why can't you get married? To which she said, Swamiji, how can I get married? I'm an orthodox South Indian Brahmin. I asked her, is it wrong for you to get married? She says, no, it is not wrong for me to get married. But what will people talk, Swamiji, if I get married? I asked her, what are people talking about you? Now, she said, people are talking about me that I'm a Satya Savitri, I'm a very good girl. But, so people are talking good about me. But I asked her, are you feeling good? You're looking good in their eyes, but are you feeling good? She says, no, I'm not feeling good. Then I asked her, are you being good to yourself? She said, no, I'm not being good to myself. Then I said, you're only caught up in looking good, and you have sacrificed feeling good and being good for the sake of looking good. All this is because your priorities are all messed up. And therefore, if you can reorganize your priorities first on being good, based on feeling good, and lastly looking good, you will find you will be able to manage your fear much better. Many of our fears is all the fear, what will people talk about me? It's like this beautiful story. A father and a son was going along with a donkey. The father sat on the donkey, and people started telling in that village, what type of man he is. Young son is walking and the father is seated on the donkey. The father heard this, so he got down and made their son sit on the donkey. Again, villagers started speaking, what type of father he is. The old man is walking, the young son is seated on the donkey. What type of education he is giving. He heard this, and again, both of them sat on the donkey. Again, villagers started talking, what type of father he is. So much of cruelty to the animal. Both of them are seated on the donkey. Now again he heard this, both of them got down and the donkey was alone and they were walking at the side. Again villagers spoke, what type of father he is. They are not making use of the donkey. The donkey is walking alone. The only choice left is both of them were carrying the donkey. This is what happens. You're too caught up what people will say. People will say anything. In Hindi there's an expression,
लोगों का काम है कहना. Always they will be talking. So therefore you are too caught up in looking good, the whole orientation changes. And therefore, friends, first is learn to reorganize your priorities. Many of it you are caught up in the game of looking good. And if you can reorganize being good based on feeling good, looking good should be the last priority, then you will find you'll be able to handle your simple fear of public speaking in a much better way. The first great fear is the fear of public speaking. The second great fear is the fear of death. A lot of people are afraid of death. We are afraid of death for we look at death as an enemy to life. But if you can reorganize your perception, your paradigm, and yoga helps us in reorganizing our paradigm, don't look at death as an enemy to life, as an end of life. Look at death as an encounter in the spectrum of life. Your perception towards death, if it changes, what yoga invites us to do, don't look at death as an end of life. It is only an incident in the spectrum of life. It is like changing a house. When you change a house, it doesn't mean to say that you have to be scared of. So too, death is only an incident in the spectrum of life. Lord Krishna in the Gita says, Dehinosmin yata dehe kaumaram yauvanam jara tata dehantara prapti dhirastatra mukhyati. The Lord says in the Gita, hey, don't be scared. Just look, death is constantly being happening. Dehinosmin yata dehe kaumaram. You're born as a child. Then you become a youth. Then you're dead to your child. You're born to youth. Again, become middle age. You're dead to youth. You're born to middle age. Then again, you become old. You're dead to the middle age. You're born to the new age. And therefore, death is constantly happening. Right now, today is gone. The next moment is born. So death is not an end of life. Death, in fact, is the very platform from which life emerges. So if you change your perception of death as an end of life, then you find your experience of death is an experience to be experienced in the spectrum of life. Somebody came to a famous Indian poet and asked him this question, I'm scared of death, what should I do? And this poet said beautifully, why are you afraid of death? If you can learn to trust life, then you will learn to trust even death. And he gives a beautiful example. He says, even before you are born, God has been so kind. Milk is created in the breast of your mother, even before you are born. If this is the kindness of nature, the kindness of existence, even before you are born, so too when you are living, who knows, there can be another world which is being already created. Learn to trust. We are really not afraid of the unknown. People tell me, Swamiji, the fear of death is the fear of the unknown. I always tell them, how can there be a fear of the unknown? Are you afraid of Lada Lodai? No. What is Lada Lodai? Gaba Gabai? No, Lada Lodai, Gaba Gabai, you do not know. And if you do not know, you cannot be afraid of. You are only afraid of the fear of losing the known, not that you are afraid of the unknown. This poet says, even before you are born, nature has been so kind, so too as you are living, there can be another world created to you. So therefore, learn to trust. And if you can bring this energy called trust in your life, you will find you will be able to get over the fear of death. Hence, Lord Krishna in the Gita says, Shraddhavan labate jnanam. Learn to have Shraddha, he says. Once when you have trust, then you will find life becomes extremely powerful and you can manage your fear wisely. Listen to this beautiful Sufi story. There was a Sufi mystic who got married, and after marriage, he has not even spent that night. The marriage party had to cross the river, and suddenly there was a storm. And when there's a storm, the whole boat was about to be sunk. Now the Sufi mystic was very relaxed because the necessary people were balancing the boat. But the Sufi mystic's wife
got angry at the husband and said, "Are you not scared that we are going to die? We have not even lived for one day of married life, and so many years we are in a romantic relationship. Are you not scared?" To which the Sufi mystic said, "I am not scared." The wife asked, "What is the secret of you not being afraid?" He got up, took out the knife and charged at her. He put the knife under her neck and said, "I'm going to kill you." And asked the wife, "Are you scared?" And the wife said, "I am not scared." The husband said, "What is the secret of you not being scared?" To which the wife said, "The knife may be dangerous, but the one who is wielding the knife loves me very much, and therefore I am not scared." Exactly in the same way, the Sufi mystic said, "The waves may be dangerous, but the one who is wielding the waves, the Lord, loves me very much, and I trust that, and therefore I am not scared." And if you have the power of trust, you will find you will be able to sail through the storms of life in a much different way. தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு. அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும். கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம். கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம். நிலைகொள் பற்பல அடையாளம் நின்றன இன்னும் உடையோனாம். தமிழன் என்றொரு இனம் உண்டு, மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான். மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான். தானம் வாங்கிட கூதிடுவான், தானம் வாங்கிட கூதிடுவான். தருவது மேலென பேசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். தமிழன் என்றொரு இனம் உண்டு, ஜாதிகள் தொழிலால் உண்டெனும் சமரசம் நாட்டினில் கண்டவனாம், சமரசம் நாட்டினில் கண்டவனாம். நீதியும் உரிமையும் அந்நியர்க்கும் நிறை குறையாமல் பண்ணினவன். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் ஒரு குணவுண்டு, குணவுண்டு. தீராத மௌனம் என்னை தீண்டிச் சென்ற போது தடுமாறி நின்றேன், அறியாமல் தவித்தேன். ஓசைகள் மட்டும் என்னை சூழ்ந்து கொண்ட போது புதிராக மௌனம் என்னை ஈர்த்து கொண்டதே. நான் இங்கே தனியாக
சத்தங்கள் நின்று போனால் சித்தம் கலங்குமே அன்று மௌனத்தின் மறுபுறம் காணுவேன் மனமென்ற மெத்தை மேலே துக்கங்கள் உறங்குமே அன்று கண்ணீரின் துளிகளை தேடுவேன் முடிவில்லா மௌனங்கள் கல்லறையின் வேதங்கள் காலத்தின் மௌனம் காயங்களை குறைக்கும் முடிவில்லா மௌனங்கள் கல்லறையின் வேதங்கள் காலத்தின் மௌனம் காயங்களை குறைக்கும் ஏதேதோ எண்ணங்கள் வந்தாலும் போனாலும் தூய்மைக்கும் தீமைக்கும் நடுவே தீராத மௌனம் என்னை தீண்டிச் சென்ற போது தடுமாறி நின்றேன் அறியாமல் தவித்தேன் ஓசைகள் மட்டும் என்னை சூழ்ந்து